வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மமே. ஒன் பீஸில் ரியலான பவர் டெவில் ஃப்ரூட்னு நினச்சிங்கன்னா நோ, ஹாக்கி தான். ஏன்னா இப்போ வந்து டெவில் ஃப்ரூட்டோட யூஸர் ஆகணும்னா அவங்க டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா மட்டுமே போதும், அதோட பவர்ஸை அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஹாக்கி வந்து அப்படி கிடையாது. ஹாக்கி யூஸ் பண்ணணும்னா அவங்க வந்து அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்து எல்லாரும் ஹாக்கி யூஸ் பண்ணாலும் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஹாக்கியும் ஒரே லெவலில் வந்து இருக்காது. அதுலேயும் இந்த கான்குலர் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதோட யூசர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு அட்டாக்ல கான்குலர் ஹாக்கியை மிக்ஸ் பண்ணிலாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில அட்டாக்கை இந்த ஹாக்கியால் நியூலிஃபையும் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹாக்கி தான் வந்து கான்குலர் ஹாக்கி. இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, ஹாக்கி யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுல யார் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு மான்ஸ்டர் மாதிரி யூஸ் பண்றாங்கங்கிற ஒரு ரேங்கிங் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹாக்கியோட பேசிக்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஹாக்கியில் வந்து மொத்தம் 3 டைப் வந்துருக்கு. அப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்மமெண்ட் ஹாக்கி, அதுக்கப்புறமா கான்குரர் ஹாக்கி. அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எப்படி யூஸ் ஆகுனா, இது வந்து சென்ஸ் பண்ணுறது ஒருத்தவங்களோட ப்ரெசன்ட், அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட எமோஷன், இவங்க வந்து அட்டாக் பண்ண வர்றாங்களா இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணுறது தான் அந்த அப்சர்வேஷன் ஹாக்கி. அப்சர்வேஷன் ஹாக்கியில் அட்வான்ஸ்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ கட்டாகிரி வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். இதோட ப்ளஸ்ங்கிறது என்னென்னா, ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஃபியூ செகண்ட்ஸை வந்து இவங்களால பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறதுனால என்னென்னா, இப்போ ஒரு அட்டாக் வந்து சர்ப்ரைஸாக அவங்க பண்ண நினைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அந்த அட்டாக் வந்து இவங்க பார்த்துருந்துருப்பாங்க. அதனால அந்த அட்டாக்லேருந்து உங்களால் எஸ்கேப் ஆக முடியும். பட் என்ன தான் அவங்க ஃபியூச்சரை பார்த்தாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அதை சேஞ்ச் பண்ணவும் முடியும். அப்சர்வேஷன் ஹாக்கியில் ஸ்பெஷலும் இருக்கு. ஸோ இது என்னன்னா, இந்த ஃபியூச்சரை பார்க்குறாங்களே அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸ் பண்ணி அதையும் நியூலிஃபை பண்ண முடியும். சாங்ஸ் வந்து இதை மூவியில் பண்ணி நம்ம பார்த்துருந்துருப்போம். ஆர்மமெண்ட் ஹாக்கி, இந்த ஹாக்கியை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சீல்டு மாதிரி. ஸோ இது வந்து அவங்களோட ஹேண்ட், அதுக்கப்புறமா அவங்க வெப்பன். ஸோ இதில் வேணாலும் கோட் பண்ணி அவங்களால வந்து அட்டாக் பண்ண முடியும். அட்டாக் பண்ணுறப்போ அந்த அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஆர்மமெண்ட் ஹாக்கி யூஸராக இருந்தாங்கன்னா அவங்களால லோக்கியா டைப் டெவில் ஃப்ரூட் யூஸர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இவங்களால அட்டாக் பண்ண முடியும். இதுலேயே அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்கு. அது எப்படின்னா, டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணாமலையும் ஒருத்தவங்களை வந்து இவங்களால அஃபெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதில் ஸ்பெஷல் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்மமெண்ட் ஹாக்கியை அட்டாக் பண்ணுறப்போ உள்ளே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அப்படி உள்ள அட்டாக் பண்ணுறப்போ வெளியிலேயே அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. கான்குரர் ஹாக்கி, இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இந்த ஹாக்கியோட யூசர்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறாங்கனாலே அவங்க காமனாகவே நம்ம பவர்ஃபுல்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த ஹை லெவலில் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஸ்கையே ஸ்பிளிட் ஆகும். கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு முன்னாடி வில் பவர் கம்மியாக இருக்காங்கல்ல, அவங்களால நிற்க கூட முடியாது. எல்லாருமே பொத்துன்னு விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அட்டாக் பண்ணுறப்போ கான்குரர் ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதோட விளைவுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த ஹாக்கியை யூஸ் பண்ணி நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக்கையும் நியூலிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ரேங்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 10th கட்டாகுரி. கட்டாகுரி வந்து பிக் பேம் பைரேட்டை சேர்ந்தவன். 3 ஸ்வீட் கமாண்டரில் ஒரு கமாண்டர். கட்டாகுரி வந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கியும் யூஸ் பண்ணுவான். ஸோ வந்து லூஃபிக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்கு முன்னாடி நிறைய பேட்டில் பண்ணியிருப்பான். அதில் எந்த பேட்டில்லையுமே தோற்றுருக்க மாட்டான். ஸோ கட்டாகுரி வந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணாலும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி, அதுக்கப்புறமா ஆர்மமெண்ட் ஹாக்கி. இந்த அப்சர்வேஷன் ஹாக்கியோட அட்வான்ஸ்டு வெர்ஷனையும் வந்து இவனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபியூச்சரில் நடக்கிற ஃபியூ செகண்ட்ஸை வந்து இவன் பார்ப்பான். அப்படி இருக்கனால இவனுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கே வரப்போகுதுனாலும் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த அட்டாக் வந்து ஈஸியாக வந்து டாச் பண்ணிடுவான். லூஃபிக்கும் இவனுக்கு நடந்த பேட்டில் அப்பெல்லாம் வெறித்தனமாக அந்த எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். லூஃபி என்னதான் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை போட்டாலும் அந்த அட்டாக் உழுக போகிற இடத்த வந்து இவன் எம்டி பண்ணி விட்டுருவான். ஸோ அதனால லூஃபியால் வந்து இவனை வந்து அஃபெக்ட் பண்ணவே முடியாது. அப்புறம் ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குல்ல, இதையுமே வேற லெவலில் கட்டாகுரி வந்து யூஸ் பண்ணுவான். கட்டாகுரி வந்து மோச்சி நோமி டெவில் ஃப்ரூட் யூசர். ஸோ அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் கிடையாது. பட் இவன் ஹாக்கி ரொம்ப ஹையாக யூஸ் பண்ண தெரிஞ்சனால அந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டியவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகி இருந்திருப்பான். நிறைய ஹேண்ட்ஸை வந்து அவனால் யூஸ் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். நிறைய சேப்பாக வந்து அவனோட மோச்சியை வந்து மாற்றி அதில் ஆர்மமெண்ட் ஹாக்கியை கவர் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த அட்டாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வெறித்தனமாக இருந்திருக்கும். அப்புறமா லூஃபியோட நிறைய மூவை இவனு வந்து மிமிக்ங்கிறது வந்து பண்ணியிருந்திருப்பான். கட்டாகுரியால் கான்குரர் ஹாக்கியுமே யூஸ் பண்ண முடியும். 9th ரேலி. ரோஜர் பெரியட்டை சேர்ந்தவர். இவர் தான் ரோஜரோட ரைட் ஹேண்ட் மேன். ஸோ இவருக்கு வந்து ஸ்டில் ஒன் பீஸில் வந்து ஒரு 70+ ஏஜுங்கிறது வந்து இருக்கும். பட் இவர் பிரைமில் இருந்தப்போ இவர் வந்து வேற லெவலில் பவரில் இருந்திருப்பார். அப்போ ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பவர்லெஸ் ஆகிட்டாரான்னா அப்படி கிடையாது, இப்போவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்காரு. இவர் தான் லூஃபிக்கு வந்து ஹாக்கியவே ட்ரெயின் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்கி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அல்ட்ராவாக இருந்திருக்கும். சாபோடி ஆர்க்கில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அங்கே வந்து வில் பவர் கம்மியாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அன்கான்சியஸாக வந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிசார் இருக்கான் இல்லையா, கிசாருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு பேட்டில் பண்ணியிருப்பாரு. நம்ம பிளாக் பீரியடுக்கு அகேன்ஸ்டாகவும் பேட்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ பிளாக் பீரியடுக்கு அகேன்ஸ்டாக
பேட்டில் பண்றப்போ இவரோட என்ட்ரியே வெறித்தனமா இருக்கும். அதிகமான அமௌண்ட் ஆஃப் கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ராவாரு. ஸோ உள்ள என்ட்ரானப்பவே ஏகப்பட்ட பேர் வந்து நாக் அவுட் ஆயிருவானுங்க. ஒயிட் பீரியட் அதுக்கப்புறமா ரோஜர் பீரியட் சண்டை போடுவாங்க இல்லையா? அப்படி சண்டை போறப்போ மார்க் வந்து அவரோட டெவில் ஃப்ரூட் ஃபார்ம்ல இவர் அட்டாக் பண்றதுக்கு வருவான். அப்ப ரேலே சிங்கிள் ஃபிங்கர்ல மார்க்கோ வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. இவரோட ஹாக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருந்திருக்கும். 8th பிக்மம், ஒன் ஆஃப் த யான்கோ, அதுவும் ஃபீமேல் யான்கோவா இருந்தது. இவங்க மட்டும்தான். இவங்க சின்ன வயசுலயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. இவங்களோட சின்ன வயசுலயே பவுண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையா இருந்திருக்கும். இவங்களோட டெவில் ஃப்ரூட் வந்து சோல் ஃப்ரூட். ஸோ அது மட்டும் கிடையாது, இவங்க 3 டைப் ஆஃப் ஹாக்கியுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்லா ஹாக்கியுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களால யூஸ் பண்ண முடியும். இவரோட ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். லூஃபி 4th கியர்ல அட்டாக் பண்ணுறப்போ பிக்மம் எல்லாம் பெரிய லெவலில் அஃபெக்டே ஆயிருக்க மாட்டாங்க. அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா கான்குரர் ஹாக்கி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களே, ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து இவங்க கான்குரர் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. கைடோவும் பிக்மமும் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் போட்டுப்பாங்க. அந்த கிளாஸோட எஃபெக்ட்ல என்ன ஆகும்னா, அவங்களோட கான்குரர் ஹாக்கி வந்து ரொம்ப ஹையா யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால ஸ்கையே ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஒன் டே நைட்டு ஃபுல்லா பிக்மமும் கைடோவும் வந்து பேட்டில்ங்கிறத வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஸ்வால்ல இவங்களோட கான்குரர் ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி இவங்களால வந்து அட்டாக் பண்ண முடியும். அதிலே பிக்மம் கோவம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களே, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 7th கைடோ, வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் நம்ம கைடோ தான். ஸோ கைடோ வந்து பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட் யூஸராக இருந்தாலும் அதை தாண்டி அவனோட ஹாக்கி இருக்கு இல்லையா, அதுவுமே வேற லெவல் பவராக இருக்கும். கைடோவுமே 3 டைப் ஆஃப் ஹாக்கியை வந்து யூஸ் பண்ணுவான். கான்குரர் ஹாக்கி, அதுக்கப்புறமா ஆர்மமெண்ட் ஹாக்கி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவனால எமிட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக வந்து அவன் வந்து யூஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டைம் லூஃபிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ லூஃபியை கைடோ வந்து அசால்ட்டாக நாக் அவுட் பண்ணியிருப்பான். பிக்மம்க்கு அகேன்ஸ்டாக கைடோவும் சின்னதாக ஒரு பேட்டில் போட்டிருப்பான் இல்லையா, அந்த பேட்டில் எப்போ பார்க்கலாம் ஸ்கை வந்து ஸ்பிளிட் ஆயிருந்திருக்கும். கைடோ ஹாக்கி யூஸ் பண்றதுலயும் வேற லெவல். 6th மங்கி கார்ப், நம்ம லூஃபியோட கிராண்ட் ஃபாதர், ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான மெரைன் வைஸ் அட்மிரலா வந்து இருந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இவரோட ஹாக்கி எல்லாம் அல்ட்ராவா இருக்கும். இவர் பேட்டில் பண்றப்ப வெப்பன்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு, அவரோட ஹேண்டே போதும். அவரோட பஞ்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மார்க்கோ வந்து ஏசா காப்பாத்துறதுக்காண்டி வருவான். மார்க்கோவுக்கு வந்து ஒரு பஞ்சை போட்டிருப்பாரு. கார்ப் வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கியுமே ஹையா யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறமா அவரோட கான்குரர் ஹாக்கியும் சொல்லவே வேண்டியதில்லை, அதையும் வேற லெவலில் யூஸ் பண்ணுவாரு. இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களே, அதுவுமே ரொம்ப ஹையா இருக்கும். சிரியும் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து இன்விசிபிளா இருப்பான். அவரோட அட்டாக்கை கெஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா, அவனை வந்து இவரு சென்ஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்னா அது கேலக்சி இம்பாக்ட் தான். ஏன் அந்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னா, இவரோட ஆர்மமெண்ட் ஹாக்கி அதுக்கப்புறமா கான்குரர் ஹாக்கி ரெண்டையும் இன்ஃபியூஸ் பண்ணி தான் அந்த அட்டாக் வந்து போடுவாரு. அப்படி அந்த அட்டாக் போறாருன்னா அந்த இடமே திரிக்கும். 5th ஒயிட் பீரியட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பைரேட், நிறைய பவர்ஃபுல்லான பேட்டில்லாம் பண்ணியிருக்காரு. இவரும் 3 டைப் ஆஃப் ஹாக்கியை வந்து யூஸ் பண்ணுவார். பட் இவருக்கு ஏஜ் ஆனதுனால அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இல்லஸ் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்தனால அவரோட ஹாக்கி வந்து பிரைம் லெவலில் இருந்த லெவலுக்கு பவரில் வந்து இருந்திருக்காது, அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அப்படி இருந்தும் மெரைன் ஃபோர்டு வார் நடந்தது இல்லையா, அப்போதைக்கு தரமாக நிறைய அட்டாக் வந்து இவர் போட்டிருந்திருப்பாரு. இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கியை யூஸ் பண்ணி crocodile-ஓட அட்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஆர்மமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணி வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பாரு. அது வந்து அப்போதைக்கு ஏஸ் அதுக்கப்புறமா ஜின்பே இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து அக்கைன் இருக்கான்ல, ஸோ அக்கைனுக்கு அகேன்ஸ்டா அவர் வந்து பேட்டில் பண்ணியிருப்பாரு. நிறைய தரமான அட்டாக் அவனுக்கு போட்டிருந்திருப்பாரு. பட் என்னதான் அதில் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் இவரோட ஆர்மமெண்ட் ஹாக்கி அங்க இருக்கவங்களை கம்பேர் பண்றப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா கான்குரர் ஹாக்கி, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இவரால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம ரோஜருக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்பவே பார்க்கலாம். அவங்க 2 பேரும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸ் வந்து போட்டுப்பாங்க. அப்படி போறப்ப என்ன ஆகும்னா, அவங்களோட வெப்பன் வந்து டச் ஆயிருந்திருக்காது, ஆனாலும் அதோட எஃபெக்ட் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். அட்மாஸ்பியரே டோட்டலா சேஞ்ச் ஆயிருந்திருக்கும், ஸ்கையே ஸ்பிளிட் ஆயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். 4th மங்கி லூஃபி. லூஃபி வந்து டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா வேற லெவலில் வந்து அவனோட ஹாக்கி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுலேயே அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, இது வந்து அல்ட்ராவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். பாசிபிஸ்டாவோட அட்டாக்கை ரொம்ப கேஷுவலாக டாச் பண்ணுவான் பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வானோஆர்க்கில் வந்து பார்க்கலாம், அப்சர்வேஷன் ஹாக்கியோட அட்வான்ஸ்டு வெர்ஷனுமே அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். லூஃபியால் ஃபியூச்சரில் நடக்கிற ஃபியூ செகண்ட்ஸை கூட பார்க்க முடியும். இப்போதைக்கு அவனோட அப்சர்வேஷன் ஹாக்கி எல்லாம் வேற லெவலில் இருக்கு. அதுக்கப்புறமா ஆர்மமெண்ட் ஹாக்கி, ஸோ ஆர்மமெண்ட் ஹாக்கியுமே லூஃபி வந்து அல்ட்ராவா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுலேயும் 4th கியர் யூஸ் பண்ணுறோம், அதை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருப்பான். 4th கியர்ல லூஃபி அடிக்கிற அடியெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதோட அட்வான்ஸ் வெர்ஷனும் லூஃபியால வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ லூஃபி பேட்டில் பண்றான்னா அதுல வந்து அவன் நல்லா ஆர்மமெண்ட் ஹாக்கியை வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அவனால அட்டாக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கான்குரர் ஹாக்கி, இதையும் லூஃபி வந்து இப்போதைக்கு அல்ட்ராவா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபிஷ்மேனா இருக்குல்ல, 50,000 ஃபிஷ்மேன்ஸை சிங்கிள் லுக்லயே நாக் அவுட் பண்ணி இருந்திருப்பான். வானோல பேட்டில் நடந்துகிட்டு இருக்கப்போ 5th கியர் அவேக்கன் பண்ணுவான் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா அவனோட கான்குரர் ஹாக்கி இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும்.
இருக்கும். அட்டாக் பண்ணுறப்போ கான்குரர் ஹாக்கி அதுக்கப்புறமா வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி ரெண்டையும் இன்ஃபியூஸ் பண்ணி லூஃபியால் அட்டாக் பண்ண முடியும். ஃபைனலாக லூஃபியோட ஹாக்கியெல்லாம் வேறு லெவல் பவர் ஆகிடும். தேர்டு 5 எல்டர்ஸ். ஸோ இவங்களோட ஹாக்கி வந்து நம்ம எக்கட் டார்க்கில் வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட என்ட்ரியே பெரித்தனமாக இருந்திருக்கும். இவங்க எல்லாருமே ரொம்ப ஏஜானவங்க தான், ஆனால் முரட்டுத்தனமான பவர்ஃபுல்லானவங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட் யூசர். ஸோ அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஹை லெவலில் ஹாக்கியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ரெசென்ட்டை ரொம்ப தூரத்தில் இருக்க ஜோரோ கூட சென்ஸ் பண்ணியிருப்பான். ஒருத்தவங்களுக்குமே ஒரு யூனிக்கான பவர் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்குரர் ஹாக்கி. ஸோ இந்த கான்குரர் ஹாக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்மமெண்ட் ஹாக்கி, அப்சர்வேஷன் ஹாக்கி, ஸோ இதோட அட்வான்ஸ் வெர்ஷனையும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். டாப்மேன். ஸோ இவரோட கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, இது வந்து அல்ட்ராவாக இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு ரோர் பண்ணியிருப்பாரு. அந்த ரோரில் லூஃபியே அப்படியே கொலாப்ஸ் ஆகிருந்திருப்பான். அந்த என்டையர் ஐலாண்டே ஒரு சேக்கே ஆயிருந்திருக்கும். எல்லாருமே அரண்டு போயிருப்பாங்க அந்த ஒரு ரோரில். ஸோ அதில் வந்து அவரோட கான்குரர் ஹாக்கியை ரொம்ப ஹையாக இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ரோரை வந்து போட்டிருந்திருப்பாரு. செகண்ட் வந்து நான் கோல்டி ரோஜரை வந்து சொல்லுவேன். ஸோ ரோஜர் வந்து ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலும் நிறைய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்திருப்பாரு. இவர் கிங் ஆஃப் பைரேட்டாக இருந்தவர், லாஃப்டேல ஃபைன் பண்ணவர். ஸோ இவர் வந்து நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டருக்கு அகைன்ஸ்டாக வந்து பேட்டில் பண்ணியிருப்பாரு. இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை பற்றி நமக்கு பெருசாக தெரியல. பட் ஆர்மமெண்ட் ஹாக்கியை வேற லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஏஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி இவர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதுலேயே ஓடன ஒரு கிளாஸ் போடுவார் பாருங்க, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒயிட் பீரியடுக்கு அகைன்ஸ்டாக அந்த கிளாஸை வந்து பார்த்துருந்துருப்போம். ஸ்கை ஸ்பிளிட் ஆகிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். ஒரு ஹாக்கியை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ அதனால தான் நான் செகண்ட் பிளேயர்ஸில் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சாங்ஸ். ஸோ சாங்ஸோட ஹாக்கி இருக்கு இல்லையா, இது வந்து அல்டிமேட்டு. சாங்ஸ் எப்பப்போ வராரோ அப்பப்போ அவருக்கு வந்து ஒரு மாஸ் மொமெண்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் ஹாக்கியெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களே, அல்ட்ராவாக இருக்கும். ஒயிட் பீரியடை மீட் பண்ண போகிறப்போ இருக்கலாம். ஸோ அப்போதைக்கு அங்கே இருந்த நிறைய பேர் வந்து அன்கான்சியஸுக்கு போயிருந்திருப்பாங்க. இவரோட ப்ரெசென்ட்டை தாங்க முடியாமல் அந்தளவுக்கு அவரோட ஹாக்கி வந்து ஹையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிங்கை விரட்டி விட்டது, வானவுக்குள்ளேயே என்ட்ராகாமல் கிரீன் புல்லில் மிரட்டி விட்டது. ஸோ இந்த மாதிரி தரமான பல சம்பவத்தை வந்து சாங்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. ஒரே மூவிலேயே கேப்டன் கிட் அதுக்கப்புறமா அவங்க பைரேட் குரூ வந்து முடிச்சு விட்டுருந்திருப்பாரு. சாங்ஸ் ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன்னா, ரோஜரோட ஹாக்கி பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியாதனால ஸோ நான் சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் நிறைய பவர்ஃபுல்லான ஹாக்கி யூசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தரை சொல்லியே ஆகணும்னா ஜாய் பாயோட ஹாக்கி ரிலீஸ் ஆனப்போ வேற லெவலில் வந்து இருந்திருக்கும். எக்கட் டார்க்கில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஹாக்கி ரிலீஸ் பண்ணதை ஈவும் வரைக்கும் பயந்துருந்துருப்பா. அதுலேயும் வந்து 5 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட யோக்காய் ஃபார்ம் நியூட்ரல் ஆகி மேரேஜ் யோஸுக்கே திரும்ப வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஜாய் பாயை வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அடக்க முடியாது. இன்னும் நிறைய கேரக்டர்ஸோட ஹாக்கி வந்து நம்ம பார்க்கலையா, ஸோ அப்படிலாம் பார்க்குறப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு நான் எக்கெட் வரைக்கும் எடுத்துருந்துருக்கேன். ஸோ நீங்கள் யார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹாக்கி யூஸராக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.